ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பால்யஸ்பிருஷாபி வபுஷா ததுஷா விபூதிஹி. बाल्यस्पृशापि वपुषा ददुषा विभूतिः. उद्यत्किरीटकनकाङ्गद हारभासा. उद्यत्किरीटकनकाङ्गद हारभासा. शङ्कारिवारि जगता परिभासितेन. शङ्कारिवारि जगदा परिभासितेन. मेघासितेन परिलेसित सूतिगेः. मेघासितेन परिलेसित सूतिगेः. बाल्यस्पृशापि वपुषा ददुषा विभूतिः. उद्यत्किरीटकनकाङ्गद हारभासा. बाल्यस्पृशापि वपुषा ददुषा विभूतिः. उद्यत्किरीटकनकाङ्गद हारभासा. शङ्कारिवारि जगता परिभासितेन. मेघासितेन परिलेसित सूतिगेः. शङ्कारिवारि जगदा परिभासितेन. मेघासितेन परिलेसित सूतिगेः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பால்ய ஸ்பிருஷா அப்பி, சிறு குழந்தை வடிவாக இருப்பினும், விபூதி ததுஷா, மகிமைகளை கொண்டதும், உத்யத், பொங்கிப் பரவுகின்ற, கிரீட கடக, கிரீடம் வளைகள், அங்கத ஹார பாசா, தோள்வளைகள் முத்துமாலைகள் ஆகியவற்றின் ஒளியை உடையதும், சங்க அரி வாரிஜ கதா, சங்கு சக்கரம் தாமரை கதை ஆகியவை, பரிபாசித்தேன, சுற்றிலும் பிரகாசிப்பதும், மேக அசித்தேன வபுஷா, முகில் போல கரியதுமான திருமேனியுடன், சூதிகேகே, பிரசவ அறையில், பரிலேசித்த, நீங்கள் விளங்கினீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பால்ய ஸ்பிருஷாபி வபுஷா ததுஷா விபூதிஹி. உத்யத் கிரீட கனகாங்கத ஹாரபாசா. शङ्कारिवारि जगता परिभासितेन. मेघासितेन परिलेसित सूतिगेः. பகவான் அவதாரம் செய்துவிட்டார் அப்படிங்கிறத சென்ற ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொன்னார். அப்படி அவதாரம் செய்த சமயத்தில் அவர் எப்படி காட்சியளித்தார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார். குழந்தை வடிவத்தில் பகவான் தோன்றினார். ஆனால் அவருக்கே உரிய மகிமைகளுடனும் ஈஸ்வர லக்ஷணங்களோடையும் தோன்றினார். சர்வ அலங்காரங்களோட, ஒளி பொருந்திய கிரீடம், கடகம், தோள்வளை, முத்துமாலைகள் எல்லாத்தையும் அணிஞ்சின்றிருந்தார். சங்கு சக்கரம் தாமரை மலர் கதாயுதம் ஆகியவற்றை, இதெல்லாம் சின்ன சின்னதாக அந்த குழந்தைக்கு கையிலேயே அந்த குழந்தையோட சைஸ்லேயே இருந்தது போல் இருக்குது. சங்கு சக்கரம் தாமரை மலர் கதை ஒரு கிளுகிழுப்ப மாதிரி இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அப்படி கையில் அந்த மாதிரி ஒரு கதை, ஒரு சின்ன சங்கு சக்கரம் எல்லாத்தையும் தாங்கிண்டு அதை, ஆனால் அவருக்கே உரிய அந்த நீலமேக சியாமள மேனியோட அந்த பிரசவ அறையில் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறார். விபூதி ததுஷா அப்படிங்கிற சொற்கள்னால் மகிமை பொருந்தியதும் சர்வேஸ்வரனுக்குரிய லக்ஷணங்களுடனும் தோன்றினார் என்று பட்டதிரிகள் சொல்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை வர்ணிக்கின்ற தமத்புதம் பாலகம் என்று ஆரம்பிக்கின்ற 2 ஸ்லோகங்கள். அந்த தமத்புதம் பாலகம் முதல் ஸ்லோகம், அடுத்து ஒரு ஸ்லோகம். அந்த 2 ஸ்லோகமும்
பாகவதத்தில் என்ன சொல்றதுன்னா, பகவான் அவருக்கே உரிய தாமரை கண்களோடையும் பகவானுட மார்பில் மட்டுமே காணப்படக்கூடிய ஸ்ரீவத்சம் என்கிற அடையாளத்தோடும் வைகுண்டத்திலேயே மட்டும் கிடைக்கக்கூடிய கௌஸ்துப மாலையோடும் பீதாம்பரத்தோடும் மற்றும் பல ஒளிவீசும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் நீண்டு வளர்ந்து இருந்த கூந்தலால் அழகூட்டப்பட்டவராக அவரை வசுதேவர் கண்டார் அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்லோகம். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துறதுன்னு பார்த்தா, உருவத்தால் குழந்தையாக இருந்தார், ஆனால் அவர் மானுட குழந்தை போல பிறக்கலை. அவரது உடலும் மானுட குழந்தையின் தன்மை உடையதல்ல. அவர் எப்போதுமே அந்த சச்சிதானந்த விக்கிரகம், ஆன்மீக ஸ்வரூபம். இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பாகவதத்தில் தேவகியின் இதயத்திலிருந்து தோன்றினார் என்றே சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் பகவானோட தாய் தந்தையர் மற்றும் பல கோபியர்களை அவரோட எக்ஸ்பான்ஷன்ஸ், விரிவங்கங்கள் என்று சொல்வார்கள். தேவக்யாம் தேவரூபிண்யாம், தேவக்யாம் விஷ்ணு ரூபிண்யாம் என்று பாகவதம் பல இடங்களில் தேவகியை பற்றி குறிப்பிடுகிறது. பிரம்ம விமோகன லீலை, அதாவது பகவான் கிருஷ்ணரோட லீலைகளாக இப்போ பின்னால் இதுக்கப்புறமா வரப்போகிற சாப்டர்ஸில் நாம் அந்த பிரம்ம விமோகன லீலையை கூட பார்ப்போம். அந்த லீலையில் என்னென்னா, கிருஷ்ணரை சோதனை செய்கிறதா நினச்சிண்டு பிரம்மா அவரோட மாடு மேய்க்கிறதுக்கு வந்த கோப சிறுவர்கள், மாடுகள், கன்றுகள் எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு போகிறார். அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா, அந்த கோப சிறுவர்களாகவும் மாடுகளாகவும் கன்றுகளாகவும் தன்னையே விரிவடைய செய்து கொண்டார். பிரம்மா என்ன பண்ணுறாருனா, திரும்பவும் பூலோகத்துக்கு வரார். அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் தேடுகிறார்களா, தான் மறைச்சி வச்சுருக்கோமே அந்த குழந்தைகளை பெற்றோர்லாம் தேடுறாளா அப்படின்னு பார்க்கறதுக்கு வரார். எல்லா வீடுகளிலும் மாடுகளும் கன்றுகளும் கோபச்சிறுவர்களும் இருப்பதை கண்டார். அவர்கள் எல்லாரும் விஷ்ணுமூர்த்திகளாக இருப்பதையும் பிரம்மாவால் பார்க்க முடிஞ்சுது. குழந்தையோட பெற்றோர்களால் பார்க்க முடியாது, ஆனால் பிரம்மாவுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அங்கே இருக்கிறவாள்லாம் கோபச்சிறுவர்களாக இருக்கா, மாடாக இருக்குது, கண்ணுக்குட்டியாக இருக்குது, ஈவன் மாடு கட்டுற கயராக கூட இருக்குது. ஆனால் அது எல்லாமே விஷ்ணுமூர்த்திகள், எல்லாமே விஷ்ணு அம்சங்கள் அப்படிங்கிறத பிரம்மாவால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் அவரோட தாயான தேவகி, தந்தை வசுதேவர் மற்றும் பலர் அவருடைய அம்சங்களாகவே இருந்தனர். வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவர்களுடைய வரத்தை நிறைவேற்றி கொடுத்து விட்டதை காண்பிக்க மகிமை பொருந்திய சர்வேஸ்வரனுக்குரிய லட்சணங்களுடன், ஆனால் குழந்தை வடிவத்தில் அவர்கள் முன் பகவான் தோன்றினார் என்று நாம் புரிஞ்சுக்கணும்.